எம்எல்ஏ சரவணன்ட்டு ஏற்கனவே போய் இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, புஷி ஆனந்த் சொல்லி விஜயநாட்ட சொல்லி உங்களுக்கு வேலை போட்டு தரேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, மைனர் குஞ்சு ரேப்பா பண்ணிட்டு இருக்காரு, அட்வான்ஸ் புக்கிங் ரேப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணு பாலியல் வன்கொடுமையால உன் கட்சிக்காரன் என்னை பண்ணிட்டா. 25 வருஷமாக விஜயின் ரசிகை, மக்கள் மன்றத்தில் பணி செஞ்சவங்க, தேர்தல் பணி செஞ்சவங்க, கட்சிக்காரங்க பொண்ணு. நீ மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கிறேன், நீ சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு உருவாக்குறேன்னு சொல்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்சியில அவரை பார்ப்பது 25 வருஷ தவம்னு சொல்ற ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா. ஆனா அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, புஷி ஆனந்த் சொல்லி விஜய்கிட்ட சொல்லி தளபதி சொல்லி உங்களுக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்திருக்கு. இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வேலை போட்டு தரேன்னு சொல்றான். அப்ப நம்ம என்ன வேலைக்காக இப்படி கேவலப்படுத்துறானா, பணத்துக்காக வந்து கேவலப்படுத்துறானா அப்படின்னு நினைச்சிட்டு உடனடியாக பிரஸ் மீட் கொடுத்த அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பிரஸ் மீட் கொடுத்த பிறகு 2 தொலைக்காட்சிகளை தவிர எந்த தொலைக்காட்சியிலையும் அந்த செய்தி வரல. அந்த அளவுக்கு இந்த சரவணன் இறங்கி லாபி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சரவணனுக்கும் இது சம்பந்தமே இல்ல. சிறுவைகுண்ட எம்எல்ஏ சரவணனுக்கும் இதுல எந்த தொடர்பும் இல்ல. பாலமுருகனை இவனை காப்பாற்ற நினைக்கல அப்படின்னா ஏன் பத்திரிகைகளை தடுக்கணும்? நியூஸ் 24/7 குறிப்பா நியூஸ் 24/7 சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திட வேண்டி. என்னைய பத்தியே பேசுறியா பிரஸ்மில? நியூஸ் 24/7 சொல்லி உன் வீடியோ பூரா எடுத்து போட்டு என் வீட்டில் ஆடின வீடியோ இருக்கு. மே 3ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவ மே 4ஆம் தேதி எப்படி ஆடுனன்னு கேள்வியை போட்டு உன் நடத்தியவே கேள்விக்குறியாக்கி உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியிட பண்ணிடுவேன் அப்படின்னு சரவணை மிரட்டியதாக அந்த பொண்ணு சொல்லுது.